ஷே விஷ்ணு பிரமா எலெக்ஷன் ஓட்டு முத்திரை இந்த செம்மத்தில் கடைசி அத்தியாயத்தில் கணக்கு விட்டா பிறகு எலெக்ஷன் வச்சது குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேல் அப்பாரமான குற்றம். நீதி சாட்சி, நீதி அரசராட்சி, நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி, இந்த இரண்டு கணக்கில் பதவியில் உட்காந்துட்டார். ஒரு செகண்டில் கணக்கு எடுத்து மானிடப்பே நுப்பாட்டி ஆகணும், செய்யக்கூடாது. டெல்லியில் அவன் ஆடுதான், தமிழ்நாட்டில் இவனுக்கு பூரா ஆடுதான். இவன் தமிழ்நாட்டில் 7 செம்ம சேட்டை செஞ்சவன். சரியா, எல்லாமே தீர்மானத்தை போட்டார். தீர்மானத்துக்குள்ள கணக்கை உட்கார வச்சு கணக்கை முடிச்சிட்டார். சரியா, தீர்மானம் வச்சு தீர்மானத்துக்குள்ள கணக்கை போட்டார். என்னென்ன கணக்கு வரணும், என்னென்ன கணக்கில் இந்த கணக்கை முடிக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து கணக்கு எடுக்கலை. சுதந்திர கோடி தமிழ்நாட்டிலேருந்து தானே போனான். இங்கேருந்து போய் டெல்லியில் போய் உட்காந்து ஆட்டி சொல்லி முடித்தான். டெல்லியிலேருந்து உலக நாடு ஆட்டி நாசம் பண்ணிட்டான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அடிக்கிற அடியில் உலக நாடை கணக்கை முடிச்சிருவார். கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பட்டா போட்டு பவர் போட்டு கொடுக்கல அதிகாரிக்கு எல்லாவனுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து உட்கார்ந்துருக்காரு. ஒரு விளையாட்டாக நீ உள்ளே வார, அப்படித்தான் விளையாட விட்டு தான் கணக்கு எடுக்கலை. அம்புட்டு தப்பு செஞ்சோம் பூரா பேனா எதுக்கு பிடிச்சிருக்காரு ஐயா? மலையில் மாட்டி கிடக்கடா, அந்த வலையில் தூக்குறதுக்கு தான் நான் பேனா பிடிச்சிருக்கேன்னு அவர் பேனா பிடிச்சிட்டார். புரியுதா? இந்த தேர்தல் கணக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். முடிஞ்சு வச்சு கணக்கு. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி இவனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இவன் கடைசி எலெக்ஷன் எண்ணுத வரைக்கும் அப்படி டைவிட்டு அடிச்சுட்டானா அப்படியே உருவார். சரியா, பெண்ணுக்கு கொடுத்தார். பெண்ணுக்கு பார்வதி அம்மா கொடுத்துச்சு. அந்த பெண்ணு இங்கே கைலாசத்தில் வரணும். பிஜேபி தாமரை சின்னம் உள்ளே வரணும், கணக்கு முடிக்கணும். அந்த தாமரை சின்னத்தை கணக்கை முடிக்கணும். அதுக்கு தான் புள்ள கூப்பிட்டதுக்கு வரல. புள்ள கூப்பிட்டது அவர் பார்வதி அம்மா மனசில் உட்காந்து எல்லா சாமி உட்காந்து இவனை கூப்பிட்றா, இவளை கூப்பிடு, கணக்கை சொல்லி விடட்டும் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வரல. அப்போ அவன் தோற்று போனான். டெல்லியில் பிஜேபி முடிஞ்சு வச்சு. தமிழ்நாட்டில் இவனுக்கு 7 செம்ம சேட்டை செஞ்சவன் இந்த செம்மத்தில் 5 வருஷம் வழக்கு ஆடி வழக்கு ஓடி எதிர்த்து நின்று ஆடிட்டான். இது எவ்வளோ பெரிய தப்பு! இது நீதிபதி ஜட்ஜி எல்லாருமே தப்பு அவர்கிட்ட போய் மோதாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் உள்ள நீதிமன்றத்தில் மதுரை, சென்னை, மெட்ராஸு, சிலுவத்தூர், ராஜபாளையம் அவர்கிட்ட போய் மோதாங்க. பிள்ளைய பாடாப்படுத்துதாங்க, அவர் போட்டு அலக்கழிக்காங்க. ஏற்கனவே உள்ள மாடு கண்ணு கிடக்கு, அதுகளை பார்த்து அதுகளை பசியாக மாற்றணும். வந்து நின்று போனால் அப்போ அவருக்கு கோபம் வருமா வராதா? நீதிமான் கடவுளுக்கு வருமா வராதா? அந்த கோபத்தை உண்டாக்கிட்டான். சரியா, கணக்கில் உங்கள் வழக்காடுற எதிர்க்கு உள்ள கணக்கு கோபத்தை உண்டு ஆக்கிட்டான். என்ன செய்ய போகிறாரோ அதுக்கு தான் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டார் ஐயா அப்படின்னு உள்ள பேச்சுவார்த்தை. நேற்று மாலட்டையம் விட்ட கணக்கு ஓட்டு முத்திரை எலெக்ஷன் உள்ள முத்திரை கணக்கு விட்ட கணக்கை ஐயா கணக்கு இட்டிட்டார். இதுபடி வருவார், விடமாட்டார். ஆனால் இவன் போய் சரண அடையில ராஜபாளையம் எல்லாமே விளங்க மாட்டுது. கிரிமினல் கேஸில் உட்காந்துட்டார். கிரிமினலில் ஐயா உட்காந்துட்டார். ஒரு பிட்டுன்னு அவ்வளோ முடியாது. ஏதோ விளையாட்டுக்கு போடுறாங்கன்னு பூரா உள்ளே எழுதுனவன் பூரா ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன அடிக்க போகிறாருன்னு உள்ள நீதிபதியை பூரா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து கீழே வழக்கறிஞர் வயசு முதியோர், ஐயோ என்ன கூத்து, இந்த கூத்தை வச்சு பிடிக்கல செய்தார். ஒரு பிட்டு விட மாட்டார். ஆதார் கார்டு ரசிகனில் பிடின்னு பிடிப்பார். அந்த டைம் வரையில் பிடிப்பார். இப்போ விட்டுருவார் கணக்கு. ஐயா விடுவார், விட்டுக்கிட்டே தான் இருப்பார். நீதிமான்ல நீதி தவறு நடந்து போச்சு. எல்லாமே நாசம் பண்ணி வச்சுட்டான். இந்த கூத்துலேயும் எலெக்ஷன் வச்சு நடத்திட்டான். இதுக்கு என்ன கூத்து விட போகிறாரு, என்ன கூத்து அடிக்க போகிறாரு ஐயா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குது. புரிஞ்சுக்கோ கால் சத்தி.